சற்று முன் ராகுல் காந்தியை சந்தித்தார் விஜய். காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி முடிவு. பதற்றத்தில் எடப்பாடி, கொண்டாட்டத்தில் தாவேகாவினர். அதாவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் ஒரு புதிய சக்தியாக பிரணமிக்க தொடங்கியுள்ள நிலையில் கரூரில் நடந்த துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் வரவிருக்கும் தீர்ப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவசர அரசியல் முடிவுகளை தவிர்த்து சட்ட ரீதியான அடித்தளத்துடன் தனது முதல் அடியை எடுத்து வைக்க திட்டமிட்டுள்ள விஜயின் நிதானமான வியூகமும் தேசிய தலைவர்களின் திடீர் தொடர்புகளும் தமிழக அரசியலை உன்னிப்பாக கவனிக்க செய்துள்ளன. விஜய் கடந்த காலத்தில் அரசியல் கட்சிகள் சந்தித்த தோல்விகளையும் அனுபவமின்மையால் நிகழ்ந்த சறுக்கல்களையும் மிக உன்னிப்பாக கவனித்துள்ளார் என்பதை அவரது தற்போதைய செயல்பாடுகள் உணர்த்துகின்றன. திரைப்பட நடிகரின் புகழின் உச்சத்தில் கட்சியை தொடங்கி உணர்ச்சி பூர்வமான அலைகளை மட்டுமே நம்பாமல் வலுவான சட்ட அடித்தளத்துடன் களமிறங்க அவர் திட்டமிட்டுள்ளார். கரூரில் 41 பேர் பலியான விவகாரம் குறித்து வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் திமுக அரசை நோக்கி பல கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது. போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் இரவோடு இரவாக அடக்கம் செய்தது உள்ளிட்ட விவகாரங்கள் நீதிபதிகள் தமிழக அரசிடம் விளக்கம் கோரியுள்ளனர். இந்த வழக்கில் ஒரு வார காலத்திற்குள், அதாவது அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் தீர்ப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் எதிர்பார்க்கின்றனர். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளிவந்த பின்னரே விஜய் கரூருக்கான தனது பயணத்தை மேற்கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. இதன் மூலம் தனது அரசியல் நடவடிக்கைகளுக்கு நீதிமன்ற அங்கீகாரத்தையும் நியாயத்தையும் அடித்தளமாக அமைத்துக்கொள்ள விஜய் விரும்புகிறார். அவசரமின்றி நிதானமாக ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்கும் விஜயின் இந்த அணுகுமுறை அவர் அதிகாரத்தில் உள்ளவர்களை சாதாரணமாக கருதவில்லை என்பதையே காட்டுகிறது. சட்ட போராட்டமே அரசியல் போராட்டத்தின் தொடக்க புள்ளி என்ற அவரது முடிவு திமுக மற்றும் அதிமுக போன்ற பாரம்பரிய அரசியல் கட்சிகள் எழுப்பும் சவால்களை எதிர்கொள்ள அவர் தயார் என்பதை குறிக்கிறது. இந்த நிலையில் திடீர் திருப்பமாக ராகுல் காந்தியின் ஆர்வம் தமிழக அரசியல் கூட்டணியில் பெரும் மாற்றங்களை உருவாக்கலாம் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் காந்தி வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய உடனேயே விஜயுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராகுல் காந்தியின் நெருங்கிய சகாக்களான KC வேணுகோபால் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர். ராகுல் காந்தி சமீபத்தில் பீகார் அரசியலில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயன்றபோது தமிழகத்திலும் காங்கிரசுக்கு அதிக முக்கியத்துவம் தேட விரும்புகிறார். விஜயுடன் கூட்டணி அமைப்பது திமுக கூட்டணியில் தங்களுக்கு அதிக இடங்கள் அல்லது துணை முதல்வர் பதவி போன்ற பெரிய கோரிக்கைகளை வைக்க ஒரு பேரம் பேசும் சக்தியை காங்கிரசுக்கு அளிக்கும் என்று அவர் நம்புகிறார். இந்த ஆர்வத்தின் வெளிப்பாடாக விஜயின் கரூர் பயணத்திற்கு சில நாட்களுக்கு முன்போ அல்லது பின்போ ராகுல் காந்தியை கரூர் வரவும் வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன. இது விஜயின் அரசியல் பயணத்திற்கு தேசிய அளவில் ஒரு பெரிய கவனத்தை கொடுக்கும். ராகுல் காந்தி தாவேகாவுடன் கூட்டணி வைக்க தீவிர ஆர்வம் காட்டினாலும் காங்கிரஸ் கட்சியின் மற்றொரு முக்கிய தலைவரான சோனியா காந்தி திமுக உடனான கூட்டணியில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் ஒரு பலமான தூணாக இருப்பதால் விஜயுடன் கூட்டணி வைப்பதற்காக திமுகவை இழக்க காங்கிரஸ் தலைமை தயங்கலாம். இருப்பினும் ராகுல் காந்தியின் நேரடி பேச்சுவார்த்தைகள் திமுக தலைமைக்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கும் வியூகமாகவும் இருக்கலாம். ஆக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கும் நிலையில் விஜயின் ஒவ்வொரு நகர்வும் அதிக கவனத்தை பெற காரணம் அவர் கொண்டுள்ள அடித்தள ஆதரவுதான். இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கு மிக பெரியது. குறிப்பாக 25 வயதுக்குட்பட்ட முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் அவருக்கு பெரும் ஆதரவு இருக்கிறது. கரூர் பலி வழக்கில் சாதகமான உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் பட்சத்தில் இந்த இளைஞர் சக்திக்கு ஒரு புத்துணர்வு ஏற்பட்டு விஜயின் அரசியல் வேகம் அதிகரிக்கும். தாவேகா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி உறுதியானால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியல் களம் திமுக vs தாவேகா என்ற நேரடி போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். திமுகவின் முக்கிய புள்ளியாக உதயநிதி ஸ்டாலின் கருதப்படும் நிலையில் இந்த நிலைப்பாடு உதயநிதி vs விஜய் என்ற தனிப்பட்ட போட்டியாக கூட மாறலாம் என்ற எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் விஜயுடன் சேரும் பட்சத்தில் திமுகவின் பலம் நிச்சயம் குறையும். அவசரம் காட்டாமல் சட்ட ரீதியான பலத்தை கொண்டு தனது அரசியல் பயணத்தை தொடங்கும் விஜயின் முயற்சி தமிழக அரசியலில் ஒரு ஆரோக்கியமான போக்கை காட்டுகிறது.
உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவருக்கு சாதகமாக அமையும் பட்சத்தில் அவர் எந்த தேசிய கட்சியுடன் கூட்டணி வைக்கிறார் என்பது திமுகவின் கோட்டையான தமிழகத்தில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். விஜய் தனது முதல் அடியை எடுத்து வைக்கும் பொழுது அது சட்ட ரீதியான நியாயத்துடன் இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார். இதுவே அவர் நீண்ட அரசியல் பயணத்திற்கான உறுதியான அடிக்கல்லை இடுவதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வருகை இரு பெரும் திராவிட கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகளான பாஜக ஆகியவற்றுக்கு ஒரு புதிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு விஜய் எடுத்து வரும் வேகமான அரசியல் நகர்வுகள் திமுக, பாஜக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் கவனத்தை அவர் பக்கம் திருப்பியுள்ளது. சேதாரம் இல்லாமல் விஜயை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த திமுக காய் நகர்த்துகிறதா, பாஜக அவரை இழுக்க பார்க்கிறதா, ராகுல் காந்தியின் அழைப்புக்கு என்ன பொருள், விஜயின் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்ற கேள்விகள் தமிழக அரசியல் அரங்கில் சூடு பிடித்துள்ளன. அதிகாரத்தில் இருக்கும் திமுகவிற்கு விஜயின் அரசியல் பிரவேசம் ஒரு கணிசமான அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, பாஜக மற்றும் அதிமுகவின் கூட்டணி சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நிலையில் விஜயின் வருகை வாக்குகளை பிரிக்கும் சக்தியாக செயல்பட வாய்ப்புள்ளது. திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை விஜயின் தாவேகா கணிசமாக பிரித்தால் அது மறைமுகமாக திமுகவின் வெற்றி வாய்ப்புகளுக்கு உதவும் என்று ஒரு சாரர் நம்புகின்றனர். ஆனால் அவர் நேரடியாக திமுகவுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதால் திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் இருந்தும் அவர் வாக்குகளை பெறக்கூடும் என்ற கவலையும் நிலவுகிறது. ஊழல் வாரிசு, அரசியல் சட்டம் ஒழுங்கு போன்ற விவகாரங்களில் விஜய் திமுகவை மிக கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். இதனால் அவரை நேரடியாக விமர்சிப்பதை திமுக தவிர்த்து வருகிறது. அவரை அதிக பிரஷர் செய்து பாஜக பக்கம் தள்ளிவிடக் கூடாது என்பதில் திமுக கவனமாக உள்ளது. சமீபத்தில் நிகழ்ந்த கரூர் பேரணி போன்ற துயர சம்பவங்கள் விஜய்க்கு எதிரான சில சட்ட ரீதியான சிக்கல்களை உருவாக்கியுள்ளன. இந்த விவகாரங்களில் அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அவருக்கு அரசியல் ரீதியான சிக்கல்களை உருவாக்கியுள்ளன. இந்த விவகாரங்களில் அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அவருக்கு அரசியல் ரீதியான எந்த ஒரு வீர பட்டத்தையும் அழுத்திவிடாமல், அதே சமயம் மக்கள் மத்தியில் விஜய் மீதான பிம்பம் சேதாரமாகாமல் பார்த்து கொள்ளும் வியூகத்தை திமுக கையாளுவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அதாவது அரசியலில் இருந்து சேதாரம் இல்லாமல் விஜயை சோர்வட செய்யும் விதத்தில் காய்களை நகர்த்துவதாக கூறப்படுகிறது. தேசிய அளவில் ஆளுங்கட்சியாக இருக்கும் பாஜக தமிழகத்தில் வலுவான தளத்தை உருவாக்க முயற்சிக்கும் நிலையில் விஜயின் தாவேகாவை ஒரு முக்கிய சக்தியாக பார்க்கிறது. பாஜக தலைவர்கள் வெளிப்படையாகவே ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் விஜய் எங்களுடன் இணைய வேண்டும், திமுகவை மட்டுமே தாவேகா எதிரியாக கருத வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றனர். இது விஜயை பாஜக கூட்டணிக்குள் இழுத்து திமுகவிற்கு எதிரான ஒரு வலுவான அணி சேர்க்கும் முயற்சி ஆகும். ஆனால் விஜய் தனது அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். அவர் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் திமுகவை அரசியல் எதிரி என்றும் வகைப்படுத்தியுள்ளார். மத்திய அரசின் நீட், புதிய கல்விக் கொள்கை போன்ற விவகாரங்களில் அவரது எதிர்ப்பு பாஜகவுடன் கூட்டணி சேர்வதற்கு தடையாக உள்ளது. விஜய் தன்னுடைய முதல் மாநாடுகளில் தன்னை ஒரு சிங்கமாக ஒப்பிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலை திமுகவிற்கு எதிரான போராக அறிவித்தார். அவர் தனியாக களமிறங்கி ஆட்சியை பிடிக்கவே விரும்புகிறார். அவர் தனது கட்சிக்கு தலைமை தாங்கும் கூட்டணியில் மட்டுமே இணைவதாக தெளிவுபடுத்தியுள்ளார். இது அதிமுக மற்றும் பாஜகவின் கூட்டணி வாய்ப்புகளை தற்போது நிராகரிக்கிறது. இந்த நிலையில்தான் எப்போது வேண்டுமானாலும் விஜய் கிளம்பி ராகுல் காந்தியை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் விரைவில் காங்கிரஸ் கட்சியுடன் அவர் கூட்டணியை உறுதி செய்வார் என்பதும் தெரிய வந்துள்ளது. ஏனென்றால் தேசிய அளவில் கட்சிகளுடன் கூட்டணியில் இருந்தால்தான் எந்தவித பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும் என்று விஜய் முடிவு எடுத்துள்ளார். அதன் பேரிலே காங்கிரஸ் கட்சியுடன் விஜய் கூட்டணி சேர்வதற்காக விரைவில் ராகுல் காந்தியை வெளியில் சந்திக்க திட்டமிட்டு வருவதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.